வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் சுங்கத்துறையினர் கால்நடை தீவன பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 60 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் உத்தரவுகளின் பேரில் சுங்கத்துறை பொது நிர்வாகம் நாட்டுக்குள் அதிக அளவு கஞ்சாவை கடத்தும் முயற்சியை அதன் ஆய்வாளர்கள் வெற்றிகரமாக முறியடித்ததாக அறிவித்திருக்கிறது. உள்ளூர் நிறுவனம் ஒன்றால் இயக்கப்படும் கப்பலில் கால்நடை தீவன பைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 60 கிலோகிராம் எடையுள்ள போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. முழுமையான சோதனைக்கு பிறகு கப்பலில் வேறு எந்த கடத்தல் பொருட்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதிகாரிகள் உடனடியாக கப்பலை கைப்பற்றி வழக்கு தொடர்பான தேவையான சட்ட நடைமுறைகளை தொடங்கியிருக்கின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. மூத்த தலைமையின் உத்தரவுகளுக்கு இணங்க கடத்தல் முயற்சிகளை எதிர்கொள்வதற்கும் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை சுங்கப்புத நிர்வாகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இஸ்ரேலிய இனப்படுகொலையை உறுதிப்படுத்தும் ஐநாவின் அறிக்கைக்கு குவைத் பாராட்டு. முற்றுகையிடப்பட்ட காசா பகுதியில் சகோதர பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் செய்த முழுமையான இனப்படுகொலை குற்றத்தை வலியுறுத்தி ஐநாவின் சுயாதீன சர்வதேச விசாரணை குழுவின் அறிக்கையை குவைத் வரவேற்றுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. சந்தேகத்திற்கு இடமின்றி இந்த அறிக்கை பாலஸ்தீனத்தின் சகோதர மக்களை முறையாக அளிக்கும் நோக்கில் கொள்கைகளை செயல்படுத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் குற்றவியல் நோக்கங்களை உறுதிப்படுத்துகிறது என்று அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்த இனப்படுகொலையை நிறுத்தவும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களில் உள்ள அப்பாவி பொதுமக்களை பாதுகாக்கவும் சர்வதேச சமூகமும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குவைத் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை வெளிப்படையாக மீறியதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என்றும் குவைத் அழைப்பு விடுத்திருக்கிறது. ஆக்கிரமிப்பு தண்டிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தண்டிக்கப்படாமல் போகாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அது குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் குவைத் வெளியுறவு அமைச்சகம் பாலஸ்தீன அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் லக்சம்பர்க் கிராண்ட் டச்சியின் நோக்கத்தை வரவேற்றிருக்கிறது. ஒரு செய்திக்குறிப்பில் கிழக்கு ஜெருசலமை அதன் தலைநகராக கொண்ட 1967 எல்லையில் பாலஸ்தீன அரசை நிறுவுவதற்கு பங்களிக்கும் நடவடிக்கையை குவைத் பாராட்டுவதாக அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. பாலஸ்தீன பிரச்சினைக்கு ஒரு நியாயமான மற்றும் விரிவான தீர்வை எட்டுவதற்கு மற்ற நாடுகளும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அந்த அறிக்கை வலியுறுத்தியிருக்கிறது. ஆள்கடத்தலுக்கு எதிரான போராட்டத்தில் மனித உரிமைகளுக்கு குவைத் முன்னுரிமை அளிக்கிறது. மனித கடத்தலை எதிர்த்து போராடுவதும் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதும் குவைத்தின் மனிதாபிமான விழுமியங்கள் மற்றும் சர்வதேச ஒப்பந்தங்களுக்கான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் ஒரு முன்னுரிமை என்று மனித உரிமைகளுக்கான உதவி வெளியுறவு அமைச்சர் தூதர் சேகா ஜவஹர் அல் துவைஜ் அல் சபா புதன்கிழமை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். மனித உரிமைகள் துறையால் வெளியுறவு அமைச்சகத்தில் மனித கடத்தல் மற்றும் புலம்பெயர்ந்தோர் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கான தேசிய நிரந்தர குழுவின் பங்கு என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட கருத்தரங்கை தொடர்ந்து சேகா ஜவஹர் குனாவுக்கு அளித்த அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வெளியுறவு அமைச்சக தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் தொழிலாளர் ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் உள்ள தொடர்புடைய தேசிய நிறுவனங்கள் மற்றும் குவைத் தூதரக பணிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கருத்தரங்கு முன்னர் குறிப்பிடப்பட்ட இலக்குகளை செயல்படுத்துவதையும் புதிய குவைத் 2035 திட்டத்துடன் இணைவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் பன்முகத்தன்மை கொண்ட நிலையான பொருளாதாரத்தை உருவாக்குதல், நீதி மற்றும் நிர்வாகத்தை மேம்படுத்துதல் மற்றும் நாட்டை உலகளாவிய நிதி மற்றும் வணிக மையமாக மாற்றுதல் ஆகியவை அடங்குகின்றது. மனித கடத்தல் மற்றும் புலம்பெயர்ந்தோர் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கான தேசிய உத்தி குறித்தும் கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 36.02 குவைத் தீனார்கள் ஆகும். 22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.03 குவைத் தீனார்கள் ஆகும். 21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 31.52 குவைத் தீனார்கள் ஆகும்.
18 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 27.02 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 288.84 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 990.72 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 399.14 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.